எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாதி பேசுகிறேன். கிட்டத்தட்ட 11 நாட்களுக்கு பிறகு எலெக்ஷனை பற்றி ஒரு அப்டேட்டில் வந்து பார்க்குறோம். சரி, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிற நேரத்தில், சரி ரிசல்ட் என்ன பிறகு தெள்ள தெளிவாக பேசிக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு விதமான கணிப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்திய லெவலில் ஏகப்பட்ட கணிப்புகள் வந்திருந்தா கூட அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மீடியாவை நம்ம நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வர அளவுக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் இந்த 2026 எலெக்ஷனில் வந்து எதிர்பார்த்த ரிசல்ட்டை விட மிக வித்தியாசமான ஒரு ரிசல்ட் தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி எப்படின்னா, இந்த திராவிட கட்சிகளுக்கான மாற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே வேறு வேறு விதங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் வச்சுருந்தாங்க. கமல்ஹாசன் அரசியலுக்குள்ளே வரும்போது சரி, அதே மாதிரி வந்து சரத்குமார் வரும்போது சரி, பழைய கார்த்திக் வரும்போது சரி, ஏகப்பட்ட ஆட்கள் சீமான் வரும்போது சரி, எல்லாருமே அது ஒரு விதமான கருத்துக்களை முன் வச்சு தான் அரசியலை பண்ணாங்க. விஜய் அவர்கள் வந்து கருத்துக்களை வைக்கும்போது அது என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொன்னாங்க, டிஎம்கேக்கு மாற்றாக வந்து அவர் பண்ணுறாரு, டிஎம்கே தான் எனக்கு ஒரே ஒரு எதிரி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அரசியலுக்குள்ளே வராப்பில். ஆனால் டிஎம்கே சொன்ன எல்லா திட்டங்களையும் டிஎம்கே என்ன எதிர்த்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து எலெக்ஷனில் யூஸ் பண்ணி அவங்க கொடுத்த அதே வாக்குறுதிகளை விட நான் பெட்டராக பல வாக்குறுதிகளை கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு. அது பெரிய அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற 2 கட்சிகளை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு முடிவை மக்கள் எடுத்திருக்காங்க. அது எப்படி வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்னா, எடப்பாடி அப்படிங்கிற தொகுதியில் வந்து டிவிகேலேருந்து யாருமே நிற்கலை. ஆனால் ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து நிற்கிறாப்புல. அவர் வந்து விஜய் அவர்களை வந்து ஆதரிக்கிறாப்புல. ஆனால் அவருக்கு கூட 35,000 ஓட்டு விழுந்திருக்குது. ஏன்? மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே, டிஎம்கேவை தவிர்த்து இன்னொரு ஆள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து தெளிவாக தெரியுது. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஒரு 25 தொகுதி, ஒரு 20லேருந்து 25 தொகுதி கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 18%லேருந்து 25% வரைக்கும் ஓட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு 18, 20 தொகுதிக்கு மேலே போகும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த நேரத்தில், கிட்டத்தட்ட 30% மேலே வந்து 1 கோடி ஓட்டு வந்து வாங்குற அளவுக்கு முதல் எலெக்ஷனே பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்குள்ளே ஆட்சியை பிடிக்கிற இடத்த நோக்கி நகர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை வந்து விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு கிரெடிட்டை நம்ம கொடுத்தாகணும். அதை வந்து மறுக்கவே முடியாது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, 117 தொகுதி வந்து தனிப்பெரும்பான்மைக்கு தேவைப்படுது அப்படிங்கிற நேரத்தில், இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 4:30 மணி ஆகுது. இந்த 4:30 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 108 தொகுதிகள் வந்து கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட இன்னொரு 10 தொகுதிக்கு மேலே வந்து அவருக்கு தேவைப்படுது. ஏன்னா 117 எக்ஸாக்டாக இருந்தால் ஆட்சி அமைக்க முடியுமே தவிர, அது எங்கே வேணாலும் ஆள் வந்து தாவுவாங்க. கட்சி தாவுறது அப்படிங்கிறது வந்து தமிழக அரசியலில் ரொம்ப சாதாரணமாக நடக்கிற விஷயம். நம்ம முதல்வர் படத்தில் பார்க்குற காலத்துலேருந்து எல்லா காலத்துலையும் நடந்துட்டு இருக்குது. ஆனால் ஏடிஎம்கே, டிஎம்கே 2 கட்சிகளாலையும் ஆட்சி அமைக்க முடியாது. விஜய் அவர்களுடைய தயவு இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க 2 கட்சிகள் இருக்காங்களா, ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படிங்கிற கட்சிகளுக்குள்ளே இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய அந்த சப்போர்ட் இல்லாமல் விஜயும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படிங்கிறதா இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ என்ன முடிவு விஜய் அவர்கள் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில், நேற்றே அவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தாப்புல, யார் எத்தனை பேர் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா நேராக பணியூருக்கு வந்துருங்க, பணியூருக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கட்ட முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சொல்லியிருந்திருக்காப்புல. ஸோ எல்லா தொண்டர்களுமே அங்கே போக போகிறாங்க. ஸோ அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் என்ன மாதிரியான பங்கு கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக விஜய் அவர்களை சிஎம்மாக வைக்கணும் அப்படிங்கிற இடத்த தான் அவங்க கேட்க போகிறாங்க. அதுக்கு ஒருவேளை ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா டிஎம்கே கூட அவர் போக மாட்டார், ஏற்கனவே எதிரின்னு அறிவிச்சிட்டாப்புல, அதனால் ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது ஏடிஎம்கே கூட என்ன மாதிரியான உடன்பாடுக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னைக்குலேருந்து நாளைக்குள்ளே கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு 2-3 நாட்களுக்கு பெரிய டிஸ்கஷன் வரப்போகுது. அது என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, காலையிலேருந்து பார்க்கும்போது, என்னடா இவங்களாம் இந்த தொகுதியில் நிற்கிறாங்களே, இவங்களாம் மூஞ்சே தெரியல, இவங்களாம் எப்படா ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எனக்கும் வந்திருக்குது, பல பேருக்கு வந்திருக்குது. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, இந்த கட்சிகள் இருக்காங்களே, ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படிங்கிற 2 கட்சிகள் இத்தனை வருஷமாக ஆட்சி பண்ணியிருந்தாலும், அவங்க 2 பேத்துக்குள்ளே மாற்றி மாற்றி தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற நிலைமையை மக்களோட மனசுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருந்துருக்காங்க. ஆனால் கடந்த 2021 எலெக்ஷனில் ஜெயிச்ச பிறகு டிஎம்கே கட்சி மேலே இருந்த மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை, அந்த அலையை வந்து அவங்க சரி பண்ணவே இல்லை. வெறும் வந்து ஒரு 2-3 திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துட்டா அதை வச்சு நம்ம ஒப்பேற்றிலாம், கடைசியில் ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டோம்னா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மட்டுமே நின்றுட்டு இருந்தது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு கட்சிகள் ஏன் காசு கொடுக்குது? தான் செஞ்ச நல்ல திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கும்போது எதுக்கு ஓட்டு காசு கொடுக்க போகிறாங்க? காசு கொடுத்து தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்துக்கு வந்ததுனால கண்டிப்பாக மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இவன் ஒவ்வொரு வாட்டியும் காசு கொடுத்துட்டே இருக்கான், நம்ம ஓட்டு போட்டே இருக்கான், ஒரே ஒரு வாட்டி மாற்றி போட்டால் என்ன ஆகிட போகுது? நமக்கு லாஸ் ஆக போகுது. அப்படியே அந்த 2000 காசு கொடுக்குறான், 1000 காசு கொடுக்குறான், அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க? அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கம் வரவே போகிறதில்ல, ஏன் தெரு பக்கமே வர போகிறதில்ல. நீங்கள் இது வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ எந்த கட்சியாவான இருக்கட்டும், அவங்க ஜெயிச்ச பிறகு என்றைக்காவது எத்தனை எம்எல்ஏக்கள் அந்த 5 வருஷத்துக்குள்ளே நம்ம தொகுதியில் ஒரு 10 வாட்டி வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்களா? கிடையாது. ஆனால் அதே தவிர இந்த டைமில் விஜய் அவர்களுடைய கட்சியும் சேர்த்து செய்தால் ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படிங்கிற 2 கட்சிகளுக்கு எந்தவித மாற்றமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் உருவாகும்.
அத வந்து செய்யாம தடுக்கணும். இப்ப விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, முதல் முறை எலக்ஷன்ல ஒருத்தர் நிக்க போறாரு. மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறனால, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு. அத அவர் சரியா பயன்படுத்துவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த எலக்ஷன்ல ஒரு 14 தொகுதிக்கு மட்டுமே வந்து போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு, மக்கள் மத்தியில ஆல்ரெடி இருக்கிற ஃபேம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஓட்டு உரிமை வந்திருக்குது. ஓட்டு பர்சன்டேஜ் வந்திருக்குது. ஆனா, எலக்ஷனுக்கு பிறகு இப்ப வந்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ள போகும்போது, கண்டிப்பா அவர் மக்களோட மக்களா சேர்ந்து பயணப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அதை செய்தால் ஒழிய இந்த வெற்றிய தக்க வைக்க முடியாது. அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் போன வாட்டி ஜெயிக்கும்போது அதே தான் சொன்னாங்க. எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி மேல இருந்த எதிர்ப்பு அலையின் மூலமாக ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார். ஆனா, அடுத்த 5 வருஷத்துல என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த வெற்றியை தக்க வைக்க முடியல. ஸோ முதல் முறையாக ஆட்சிக்கு வருகின்ற பல பேருக்கு என்ன ஒரு குழப்பம் வரும்னா, இந்த ஆட்சியை எப்படி நடத்துறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் வரும். அப்போ விஜய் அவர்கள் ஏடிஎம்கே மாதிரியான ஒரு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பார்ட்டி கூட வந்து கூட்டணி வச்சு நடத்தும்போது, அவங்க ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வருகின்ற பல பிரச்சனைகள எப்படி வந்து திமுகவ ஹேண்டில் பண்றது, எதிர்க்கட்சி எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெளிவா பண்ணுவாங்க. அதற்கு பிறகு இன்னும் மிகப்பெரிய இடத்த நோக்கி வந்து விஜய் அவர்கள் அரசியல்ல முன்னேறி போக முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யோசிச்சது என்னன்னா, திமுக மேல இந்த எதிர்ப்பு அலைய வந்து ஏடிஎம்கே அறுவடை பண்ண வேண்டிய நேரத்தில விஜய் அவர்கள் சரியான நேரத்துக்குள்ள உள்ள புகுந்து, தனக்கான அரசியல, தனக்கான பாதைய சரியா செலக்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு கிடைச்சிருந்தாலும், எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு நல்லாட்சிய குடுக்கறதுக்கான ஒரு இடத்த நோக்கி அவர் நகர்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, தமிழக மக்களோட என்ன ஒரு 4,73,00,000 பேர் இருக்கிற அந்த குரூப்ல நானும் ஒருத்தனா காத்துட்டு இருக்கிறேன். அது நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நடக்க போற நாட்கள வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். நாளைக்கு விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் என்ன அறிக்கை குடுப்பார்? இதுக்கப்புறமாச்சும் பத்திரிகையாளர மீட் பண்ண போறாரா? என்ன சொல்லப் போறார்? அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலா நிறைய விஷயங்கள வந்து பேசலாம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் மக்கள்! நன்றி.